நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருக்கு நம்ம ஹீரோவோட ஃபேமிலிக்கு 3 BHKல ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வாங்கணுங்கிறது அவங்களோட ட்ரீமாக இருக்குது. இதுக்காகவே ஸ்கூல் படிக்கிறப்பருந்தே நம்ம ஹீரோவும் அவங்க தங்கச்சியும் பிளான்லாம் போடுறாங்க. எந்த மாதிரி வீடு வாங்கலாம், நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னு. இவங்க போய் ஒரு லேண்ட் ப்ரோக்கரை பார்க்க அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் 15 லட்சம் அப்படின்னு சொல்ல அதுக்காகவே மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பட்ஜெட் போட்டு காசு சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட நகையை விற்று குட்டி குட்டி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி காசு சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ தான் வீட்டுக்கு மூத்த பையங்கிறதுனால அவங்க நல்லா படித்தாதான் லைஃப்பில் நல்லபடியாக முன்னேறி மொத்த ஃபேமிலியும் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து விட்றாங்க. அதான் ஸ்கூல் பிடிக்கலனாலும் நமக்குன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோக்கு ஐஷு. அதுக்கப்புறம் 12th ரிசல்ட்டும் வருது. நம்ம ஹீரோ ரொம்ப கம்மி மார்க் எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு ஃபெயிலே ஆயிடுறாங்க. கம்மி மார்க் எடுத்தங்காட்டிக்கு இப்போ வீடு வாங்க சேர்த்து வச்ச காசு எல்லாமே நம்ம ஹீரோக்கு காலேஜ் சீட்டுக்கே போயிடுது. நம்ம ஹீரோ மெக்கானிக்கல் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு போனால் அங்கே இருக்க பிரின்சிபல் ஐடி தான் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி ஐடி டிபார்ட்மெண்ட் சேர்த்து விட்டுருவாங்க. பேரண்ட்ஸ் மாதிரி தான் நமக்கு எது பிடிக்கும்னு நினைக்காம நமக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு பிடிக்கலனாலும் அதில் ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்து விட்டுருவாங்க. மெக்கானிக்கல் படிக்கணும்னு ஆசைப்பட்ட நம்ம ஹீரோ இப்போ ஐடியில் சேர்ந்து ஒன்றுமே புரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. செமஸ்டர் எக்ஸாமில் ஃபெயிலும் ஆயிடுறாங்க. வீட்டில் போய் செம் ஃபீஸ் கேட்க முடியாது அப்படிங்கிறதுக்காக பார்ட் டைமாக மறுபடியும் மெக்கானிக் வேலை பார்த்து அதை வச்சு கட்டுறாங்க. இங்கே நம்ம ஹீரோவோட அப்பா வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் டேலி கற்றுக்கணும், கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டாதான் வேலை அப்படின்னு சொல்ல அவங்களும் வேறு வழி இல்லாமல் அந்த கோர்ஸ் படித்து நல்லபடியாக முடிச்சிடுறாங்க.